ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஆசைக்கு ஒரு கோழி வாங்கி அந்த கோழி முட்டை போட்டதுக்கப்புறம் இது கோழி முட்டையா வாத்து முட்டையான்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பல மிஸ்டேக்லேருந்து எப்படியாச்சும் இது முட்டை பொரிக்குமான்னு சொல்லிட்டு இந்த லெசன் தான் நான் இன்னைக்கு கற்றுக்க போகிறேன். டே 1ல் வந்து எப்படி வந்து எக்கில் வச்சாச்சு. அந்த எக்கு வச்சது நம்ம கோழி தான் கண்டுபிடிச்சாச்சு. எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் யார்கிட்டையுமே கேட்காம எந்த ஒரு வீடியோ ரெஃபரன்ஸும் பார்க்காம இன்குபேட்டரில் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நானும் என் ஹஸ்பண்டும் இன்குபேட்டர்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி இது ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா சண்டேவாக போச்சு, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. எல்லாம் வந்து அடை வைக்கணும்னாங்க. அடை வைக்கிற கோழியே இல்லை நம்ம சொன்னாலே. ஸோ அடை வைக்க முடியாதுல்ல, ஸோ இன்குபேட்டரில் தான் வைக்கணும் போல் நானாக ஒன்று யோசிச்சுட்டு பிளான் பண்ணி இப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மூட்டை 15 மூட்டை எவ்வளோ லே பண்ணுறதோ அதை நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ எதுலையாச்சும் சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்குபேட்டர்னு ஒன்று ஆப்ஷனே போகணும். இந்த மிஸ்டேக்கு தொடர்ந்து பண்ணியிருந்தால் அவ்வளோதான், மொத்த முட்டையும் காலியாக இருக்கும். என் லைஃப்பில் ஒரு நியூ சாப்டர், நல்ல லெசன்.